குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம். ப்ரீமார்க் அனாலிசிஸ் இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல. நான் கொடுக்கறது எல்லாம் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஸோ யார் யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்க. லெவல்ஸை நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க இத சப்ஸ்கிரைப் பண்ணணும். இல்லன்னா பண்ணக்கூடாது. பிகாஸ் ஐ அம் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர் யூடியூபர்ஸ். என்ன பொறுத்தவரைக்கும் பெர்ஃபெக்ஷன் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ப்ளீஸ் 1 வீக் ஃபாலோ பண்ண அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். ஓகே. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள போவோம். ஸோ உங்க முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ 15 மினிட்ஸ் சார்ட்ல முக்கியமாக நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு அப்சைட்ல இருக்க ஒரு நோ ட்ரேட் ஜோன். நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க. லெவல்ஸ் 53,452 அண்ட் 53,411. அதே மாதிரி டவுன் சைடில் இருக்க நோ ட்ரேட் ஜோன் லெவல் எழுதிக்கோங்க. விச் இஸ் 53,086 அண்ட் 53,009. ஓகே. ஸோ இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் எப்பப்பெல்லாம் வருதோ 086 இது. ஓகே. ஸோ இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் எப்பப்பெல்லாம் வருதோ, ஸோ நீங்க இதுல வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி நோ ட்ரேட். ஸோ ஓகே. நான் இப்பவும் சொல்றேன், மார்க்கெட் இன்னமும் கால் சைடுல தான் இருக்குது. ஓகே. இன்ட்ராடேல மேல கீழ வர வாய்ப்பு இருக்கு. ஆனா ஓவரால் மார்க்கெட் இஸ் இன் கால் சைடு. ஸோ அவசரப்பட்டு நீங்க புட்டு எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு உட்காராதீங்க. ஓகே. ஸோ மார்க்கெட்ல நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா ஒரு கேப் டவுன். ஸோ கேப் டவுன் என்ன ஆகும் பாருங்க. கேப் டவுன் ஸ்ட்ரைட்டா நம்ம லெவல்ல இந்த லெவல்ல வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா, இந்த லெவல்ல வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, மார்க்கெட் வெயிட் பண்ணுங்க. இதோட பிரேக் அவுட் அப் சைட்ல கிடைச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 53,171 அண்ட் செகண்ட் டார்கெட் 216. ஓகே. 53,171 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 216 நமக்கு வரும். ஸோ 216. ஸோ 216ல கொஞ்சம் ஒரு புல் பேக் எடுத்து சஸ்டெயின் ஆயிட்டு இதை பிரேக் ஆச்சுன்னா, which is 53,300 அண்ட் லாஸ்ட் வந்து 53,387 ஒரு டார்கெட். ஸோ இது அப்படி இல்லையா? ஸோ சப்போஸ் கேப் டவுன் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு. இதுக்கு கீழ இருக்கு. இது மேல போகவே முடியல. இந்த லெவல உடைக்கவே முடியல. நோ ட்ரேட் ஜோன உடைக்க முடியல. உடைச்சு போகலன்னா, மார்க்கெட் இதுல சஸ்டெயின் ஆயிட்டு இது கீழ்ப்பக்கம் டவுன் சைட் மூவ் வரும். அந்த டைம்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது 52,844 வந்துரும். திரும்ப சொல்றேன். 52,844 அண்ட் செகண்ட் டார்கெட் 52,678 அண்ட் தேர்ட் டார்கெட் 52,612. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எங்க வந்தாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கடைசி டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்ததை விட்டுறாதீங்க. சிம்பிள். ஓகே. அடுத்ததை பார்த்துக்கோங்க. சப்போஸ் பை சான்ஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் அப் ஆயிடுச்சு. ஆனால் என்னோட இந்த லெவல் கிட்ட வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுங்க. திரும்ப சொல்றேன், இந்த லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எப்போ இந்த லெவல்ல வந்துட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் மேலே போகாம தவிக்குதோ, ஸோ 53,387 இதுக்கு கீழே வந்து தாராளமாக புட் போங்க. 53,300 ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே. அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 53,215 and third is 53,171. பை சான்ஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் அப் எடுத்துச்சு, நம்ம லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சு, கீழே போக ரெடியா இல்ல. தட் மீன்ஸ் இது ஒரு சாங் பேஸ் ஆஃப் ஆகும். இங்கோட பிரேக் அவுட்ல எடுங்க. பிரேக் அவுட் பை எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 53,538, செகண்ட் டார்கெட் இஸ் 53,648 and the final target is 53,774. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ சப்போஸ் இன்னைக்கு ஃபிளாட் மார்க்கெட்டாக இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ட்ரேட். ஓகே. ஃபிளாட் மார்க்கெட்டாக இருந்தால் ட்ரேட் எடுக்காதீங்க. 10 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு மொமெண்டம் ட்ரேட், ஒரு டைரக்ஷனல் ட்ரேட் கிடைக்கும். ஸோ டைரக்ஷனல் ட்ரேடை நீங்கள் ட்ரேட் எடுங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே. ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நிஃப்டிக்கு பார்ப்போம். நிஃப்டிக்கும் எக்ஸாக்டாக இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதே நோ ட்ரேட் ஜோன், அதே ரூல்ஸ் தான். ஓகே. ஸோ இன்னைக்கு நிஃப்டி உங்கள் கையில் நான் விட போகிறேன். ஸோ 24,645 upside and 24,625. ஓகே. அதே மாதிரி டவுன் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா which is 24,498 and 24,463. ஸோ இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி நோ ட்ரேட் இன் திஸ் ஜோன். ஓகே சார். அப்போ என்ன பண்ணணும்? ஸோ என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நிஃப்டிலேயும் ஒரு கேப் டவுன் தான். ஓகே. ஸோ கேப் டவுன் எடுத்துகிட்டு மார்க்கெட் இதே லெவல் தான். எப்போ உங்களுக்கு நம்ம நோ ட்ரேட் ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ, அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் அப்சைட் கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 524, செகண்ட் டார்கெட் 548.
548 எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு புல் பேக் எடுக்கும். இங்க கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும். ஸோ 548 உடைச்சதுன்னா, நெக்ஸ்ட் இட் இஸ் 581. 581 உடைச்சுச்சுன்னா, டெஃபினெட்லா நம்மளோட அப்சைடோட பாக்ஸ் ஜோனுக்கு, அதாவது நோ ட்ரேட் ஜோனுக்கு போயிரும். ஓகே. அண்ட் இஃப் சப்போஸ் கேப் டவுன் ரொம்ப ஹெவியா இருக்கு. இதுக்கு கீழ நம்ம பாக்ஸுக்கு கீழ இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேயாவது ஒரு புல் பேக் எடுக்குதுன்னா, இந்த 445 ரொம்ப முக்கியமான குரூஷியல் சப்போர்ட். இங்கேருந்து கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். இங்கேருந்து கூட மார்க்கெட் ரிவர்ஸ் கொஞ்சம் காஷனா இருங்க. முதல்லயே சொல்லிடுறேன். ஓகே. இதுக்கு கீழ இருந்தா மட்டும் தான், இந்த 445க்கு கீழ இருந்து சஸ்டெயின் ஆகி இத உடைக்க முடியாம இருந்தா மட்டும் தான் மார்க்கெட் இங்கேருந்து 200.295 வரும். இல்லன்னா வராது. தயவுசெஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான குரூஷியலான இது. இதுக்கப்புறம் இப்படி போட்டுட்டு இங்க இருந்துட்டு உங்கள ட்ராப் பண்ணிட்டு அது கால் சைடு போயிட்டே இருக்கும். ஏன்னா ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் இன்னும் கால் சைடுல தான் இருக்குது. கிளியர்? ஓகே. சப்போஸ் பை சான்ஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் அப் ஆயிடுச்சு. இந்த லெவல் நம்ம இந்த நோ ட்ரேட் ஜோன பிரேக் பண்ண முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ மார்க்கெட் இதுக்கு மேல பிரேக் பண்ணணும்னா சம் டைரக்ஷன் மார்க்கெட் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிரும். சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா 24,581 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 548. ஓகே 548 புல் பேக் எடுத்து தேர்ட் டார்கெட் இஸ் 524. ஸோ 524 உடைச்சுன்னா தென் இட் வில் கம் அப் டு அவர் நோ ட்ரேட் ஜோனுக்கு நமக்கு வந்துரும். கிளியர்? ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் பை சான்ஸ் எனி சான்ஸ் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, அப்சைட் பாக்ஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நோ ட்ரேட் ஜோனுக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் உடனே வந்து கீழ வராது. இது சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டார்கெட் 676, செகண்ட் டார்கெட் 692 அண்ட் தேர்ட் டார்கெட் 702. இவ்வளோ வரைக்கும் தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு 3 டார்கெட் குடுக்குறேன். திரும்ப சொல்றேன் 24,676, செகண்ட் டார்கெட் 692 அண்ட் 702. இந்த டார்கெட் நீங்க பிடிக்கலாம். ரைட்? இதுக்கு மேல வேணா சஸ்டெயின் ஆச்சுன்னா கூட ஒரு 857 வரைக்கும் போகும். பட் சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன். இந்த இயர்ல ஃபாரின் ஐ மீன் யுஎஸ்ல உங்களுக்கு வந்து கேலண்டர் இயர் படி அவங்களோட க்ளோசிங் இருக்குது. ஸோ இந்த வருஷம் க்ளோசிங் இருக்க ஒரு காரணத்தினால எஃப்ஐஐயோட பிக் மணி வந்து உள்ள டம்ப் ஆகாது. ஸோ அதனால மார்க்கெட்ல மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ஸ்லக்கிஷா இருக்கும். ஓகே. ஸோ பெரிய மூவ் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுதான் ஒரே ரீசன். மத்தபடி எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை ஆன்சர்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றதில்ல. திரும்ப நான் வீடியோ ஸ்டாப் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே. நியூ இயரோட ரெசல்யூஷனா எடுத்து நான் வீடியோ ஸ்டாப் பண்ணேன். பிகாஸ் நோ கமெண்ட்ஸ். யூ ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். உங்க கேபிட்டல சேவ் பண்ற நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க. ரொம்ப தேங்க் யூ ஃபார் தட். பட் ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யூ டு ஃபாலோ வாட் ஐ சே. ரிக்வெஸ்ட் யூ டு போஸ்ட் த கமெண்ட்ஸ். உங்க கமெண்ட்ஸ் தான் it will motivate me more. Okay. So that's all about my answers. Thank you. Bye bye and happy to see you soon tomorrow with the new answers. Okay. Bye bye. Thank you.